அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் அப்போ லூயிஸ் கரண் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பாஸ்டர், நீங்கள் எப்பவும் ஜெர்மனியில் இருக்கிறீங்களா இல்லை போயிட்டீங்களா? வந்துட்டோம் பிரதர், நான் இந்தியாவில் இருக்கிறேன். இந்த வேளையிலும் கர்நாடகா, இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறீர்கள். ஊழியர் பாஸ்டர் அப்போ லூயிஸ் கரண் அவர்கள் பெண்ணியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவயல் பகுதி, கர்நாடகா, இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையிலும் எங்களுடனும் ஒரு பாஸ்டர் இணைந்திருக்கிறார் தமிழ்நாட்டிலிருந்து. அதனாலே உங்களுடைய காரியத்தை சொல்லிக்கொண்டு இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் தாமே இன்றைய நாளிலே, புதிய வாரத்திலே, புதிய நாளிலே வரப்போகிற தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு, உங்களுடைய பிரியான காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து திரும்பவுமாக சபையிலே கூட்டி செய்திருக்கிறார், நாட்டிலே கூட்டி செய்திருக்கிறார், குடும்பத்தாரோடு கூட்டி செய்திருக்கிறார். அந்த வேலை கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு இந்த வேளையில் நாங்கள் இன்றைய நாளுக்கான பரிசுத்தாவியானவர் எங்களுக்காக எங்களுடைய லிஸ்னர்ஸ்க்காக எடுத்து வரப்போகிற தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலும் மறு ஒலிப்பிலே ஃபேஸ்புக், யூடியூப், எக்ஸ் தளத்திலே செல்கின்ற பொழுதும் கேட்க போகின்ற ஒவ்வொருவரும் வார்த்தைகளுக்கு கூடாக வழிநடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் திரும்பவுமாக இணைந்து செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பாச வழி நடத்துங்க. ஆமென். காட் பிளஸ். ஆமென். தேங்க்யூ பிரதர். காட் பிளஸ் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்க மத்தியிலே பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். என்னின் நிமித்தம் உங்களை நிந்தித்து ஆண்டவர் நிமித்தம் நம்மை நிந்திக்கிறவர்கள் இந்த உலகத்தில் அதிகம். வேதம் சொல்லுகிறது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அந்த சூழ்நிலையில் தான் தேவ வசனம் நம்மோடு இடைப்படுகிறது. அவருடைய வசனம் அநேக நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிந்தைகளை அனுபவிக்க வேண்டிய கட்டத்தில் தள்ளப்படுகிறோம். நிந்திக்கிறவர்கள் இந்த உலகத்தில் அதிகமாய் மாறிவிடுகிறார்கள். குடும்பத்தார் இருக்கலாம், நெருங்கிய நண்பர்கள் இருக்கலாம், ஏன் சபையிலே இருக்கலாம். விசுவாசிகளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாவிட்டால் அன்பு விலகும். அந்த இடத்தில் போராமை வளரும். நிந்திக்கிறவர்களாய் மாறுகிறவர்கள் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். என்னின் நிமித்தம் உங்களை நிந்தித்து, கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம், அதாவது கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நிந்திக்கும் பொழுது அதிகமாக வேதனை அடைகிறோம், துக்கம் அடைகிறோம். அநியாயமான நிந்தைகள் வரும்போது கர்த்தர் நம்மோடு அவர் மௌனமாய் இருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம். நம்முடைய யோசனையில்
நாம் கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை. எவ்வளவு தான் நான் ஜெபம் செய்தாலும், எவ்வளவு தான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாலும், எவ்வளவு தான் உண்மையாய் நான் அவருக்கு பின்பற்றினாலும், எனக்கு தான் இந்த சோதனை, எனக்கு தான் இந்த போராட்டனை, எனக்கு தான் இந்த நிந்தை, இந்த அவமானம். இந்த நிந்தை அவமானம் வாழ்க்கையில் தொடரும் போது கண்ணீரும் சமாதானம் எல்லாமையும் தொடரும், வேதனைகள் தொடரும். இதை பொறுமையாய் சகிப்பதற்கு நமக்கு பலன் தேவை. அந்த பலனை கொடுக்கிறவர் தான் கர்த்தர். ஆண்டவரை எவ்விதமாய் நிந்தித்தார்கள். சிலுவையின் பாதையை பார்க்கும் பொழுது ஒரு கூட்டத்தார் அவருக்காக கண்ணீர் விட்டு அழுதார்கள் அவர் சிலுவை சுமந்து செல்லும் போது. ஒரு கூட்டத்தார் அவரை வித்தியாசமாய் பேச ஆரம்பித்தார்கள். அவருடைய மகா மகிமை உள்ள ரட்சிப்பை புரிந்து கொள்ளாதபடி அவரை நிந்திக்கிறவர்களும் அவரை பற்றி வேதனையோடும் அவமானப்படுத்துகிற வார்த்தைகளினாலும் அவர்கள் செய்ததை நாம் வேதத்தின் வழியிலாக பார்க்கிறோம். ஆண்டவரே இவ்விதமான நிந்தைகளை சுமந்தார். அது மட்டும் அதோடு முடிந்து விடவில்லை. ஆனால் இதிலிருந்து ஒன்று ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். அவர் ஒன்றுக்கும் வாயை திறக்கவில்லை. எவ்வளவு நிந்தை நம் மீது வந்தாலும் அவர் ஒன்னும் வாயை திறக்கவில்லை. சிலுவையில் அடிக்கப்படுகிறார். ஜாட்டி எடுத்து அடிக்கிறான். ஏன் அடிக்கிறாய் என்று கேட்காதபடி பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியத்தை நாம் இயேசுவினுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி நடைமுறையில் கொண்டு வந்தார். இந்த நிந்தைகளை ஏற்றுக்கொண்டு அதை சகிக்கின்ற அளவுக்கு அவர் வாழ்க்கையில் தன்னையே அர்ப்பணித்தார், தியாகம் செய்தார், ஒப்பு கொடுத்தல், முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார். நீ நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் ஒப்பு கொடுத்தது. நீ நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் தான் சிந்தப்பட்டது. நீ நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் இந்த பொறுமையை சகித்தார், நிந்தையை ஏற்றுக்கொண்டார் உனக்காக. நிந்தனை பரிசேயர், சதுசேயர் இப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய நிலைமையை பார்த்து அழுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். ஒரு கூட்டமோ அவரை அடிக்கும் போது சந்தோஷப்படுகிறது. அவரை சிறுவையில் அறையோம் 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 என்று கத்துகிற கூட்டம் அதிகமாயிருந்தது. ஆணிகள் அடிக்கும் பொழுது கூட அவர் ஒன்றும் கேட்கவில்லை, ஏன் என்னை அடிக்கிறாய் என்று. தலையிலே முள்மூடி சூட்டின பிறகும் எதற்காக இந்த முள்மூடி என்று கேட்கவில்லை. அவன் ஈட்டி எடுத்து குத்தும் போது வாயை திறந்து ஏன் குத்துகிறாய் என்று சொந்த கண்ணாலே அந்த ஈட்டியை பார்த்து குத்துகிறவனையும் பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் இந்த அவமானத்தை உனக்காக எனக்காக சகித்தார் என்பது தான் உண்மை. எல்லாவற்றுக்கும் மேலாக நீ தேவகுமாரன் என்றால் இறங்கி வா. எவ்வளவு பெரிய வார்த்தை! அந்த வார்த்தை அவர்களுக்கு
சர்வசாதாரணமாக பேசினார்கள். நிந்தையான வார்த்தைகள், அவமானப்படுத்துகிற வார்த்தைகள், கேவலப்படுத்துகிற வார்த்தைகள். அவனுக்கு அந்த நேரத்தில் ஆண்டவரை குறித்து பேச வேண்டிய கட்டத்தில் அவன் ஒன்றும் தன்னுடைய மனச்சாட்சி இல்லாதபடி ஆண்டவரை விதமாய் பேசினான். சிந்தித்து பாருங்க, கிறிஸ்து எவ்விதமாக சிலுவையிலே நமக்காக என்ன வந்தாலும், என்ன நிந்தை வந்தாலும், யார் ஏசி பேசினாலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் பொறுமையோடு. பொறுமையை இழக்கவில்லை. அவர் பொறுமையை இழந்திருந்தால் யாரார் அவரை அடித்தார்களோ, யாரார் அவர்களை துன்புறுத்தினார்களோ, யாரார் அவரை பேசினார்களோ எல்லோருக்கும் ஆண்டவர் தண்டிக்க திட்டமாய் மாறி இருந்தால் அவர்கள் உயிர் இருக்காது. அந்த அளவுக்கு வல்லமுள்ள கர்த்தர் பொறுமையை சகித்தார். ஒரே ஒரு காரணம், உன்னையும் என்னையும் ரட்சிக்க. ஒரே முக்கியமான காரணம், உன்னை என்னை நேசித்து இந்த உலகத்தில் வந்தபடினால. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு நன்றாக தெரியும் எந்த அளவுக்கு விலையேறப்பட்ட அன்பு, எந்த அளவுக்கு விலையேறப்பெற்ற சமாதானத்தை கொடுத்தார், எந்த அளவுக்கு விலையேறப்பெற்ற மீட்பை கொடுத்தார், எந்த அளவுக்கு விலையேறப்பெற்ற ரட்சிப்பை கொடுத்தார், எந்த அளவுக்கு விலையேறப்பெற்ற பாவ மன்னிப்பை கொடுத்தார், எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற நாம் சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக நம்முடைய பாவத்திற்காக, பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், அவர் மீது நம்முடைய பாவங்களை சுமந்தவராய் சுமந்து தீர்த்தார். அதாவது பாவத்தை, பிசாசை சிலுவையிலே கொன்றார். இதுதான் முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்து செய்த தியாகம் நிந்தை. இந்த சிலுவையில் அறையப்பட்ட நேரத்தில் ஒரு மனிதன் இருந்திருக்கலாம். அவர் யார் என்பதை குறித்து தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். சவுல் என்னும் ஒரு மனிதன், கமாலியா படிப்பை படித்தவன், யூதனாய் இருந்தவன், எல்லா சட்டங்களையும் அறிந்தவன். அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அறிந்த ஒரு மேன்மையான கமாலியா படிப்பை படித்தான் என்றால் அந்த காலத்திலே ஒரு உயர்ந்த படிப்பை படித்திருந்தவன். அவன் இயேசுவுக்கு விரோதமாய் எழும்பி வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இயேசுவின் காலத்தில் அவன் வாழ்ந்தான். வாழ்ந்த காலத்தில் இயேசுவை சிலுவையில் அறியும் போது அந்த கூட்டத்தில் அவனும் ஒருவனாய் இருந்திருப்பான் என்று யூகிக்கலாம். அவன் என்ன செய்தான் என்றால், கிறிஸ்தவர்களை நிந்தித்து, கிறிஸ்தவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து, கிறிஸ்தவர்களை அடிக்கவும், துன்புறுத்தவும், வேதனைப்படவும், வேதனையில் சோதனையாய் மாறுகின்ற அந்த நிலை, அவன் எடுத்த பிரயாசங்கள், இயேசுவின் நாமத்தை யார் உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு உபத்திரத்தை கொடுக்க புறப்பட்டான். இயேசுவின் நாமத்தின் மீது விசுவாசத்தை யார் வைக்கிறார்களோ அவருடைய சபையிலே போயிட்டு அவர்களை அடிக்கவும், துன்புறுத்தவும், நிந்திக்கவும், இனி இந்த இயேசுவின் நாமத்தை அறிவிக்க கூடாது என்று தடைகளை போடுவதற்கு கையிலே ஒரு சட்டத்தை வாங்கி கொண்டு அவன் புறப்படுகிற நேரம் தான் இந்த 9ஆம் அதிகாரத்தினுடைய நேரம். எதை தன்னுடைய வாழ்க்கையில் செய்ய ஆரம்பித்தானோ அதெல்லாம் பொறுமையோடு ஆண்டவர்
சகித்து கொண்டிருந்தார். அவன் உபத்திரப்படுத்தினது, ஜனங்களை அடித்தது, ஜனங்களுக்கு வேறு விதமாக எல்லாவற்றையும் செய்தது கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். வேதத்தில் வாசிக்கிறோம், சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தராகிய புருஷனாகிலும் ஸ்திரிகளாகிலும் தன் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யவும், பயமுறுத்தி கொலை செய்வதற்கும் துணிந்து விட்டான். வேதனை ஒரு பக்கத்தில் பாருங்கள். இவன் உபத்திரத்தை கொண்டு வருவதற்கு புறப்பட்டான். உபத்திரம் கொடுத்து கொண்டிருக்கிறான். உபத்திரம் பெற்றவர்களாய் அநேகர் பயம், சவுல் வருகிறார் என்றால் பயந்திருப்பார்கள், பயந்து ஓடி இருப்பார்கள். இன்னொன்று செய்திருப்பார்கள் கிறிஸ்துவ கூட்டம், சீஷர்களோ விசுவாசிகளோ அவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்றால் ஜெபத்தில் தரித்திருப்பார்கள். பசுத்த ஆவினுடைய அபிஷேகத்தினுடைய வல்லமையை பெற்ற ஒவ்வொருவரும் பின்வாங்கி போகாமல் இருக்கின்ற இடத்திலே முழங்கால் படிட்டு போராடக்கூடிய தைரியமும் வல்லமையும் அவர்களுக்குள் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் அதிகமாக இயேசுவை நேசித்தார்கள். இவனோ சவுல் என்பவன் இயேசுவின் நாமத்துக்கு விரோதமாகவும், இயேசு கொண்டு வந்த சுவிசேஷத்திற்கு விரோதமாகவும், இயேசுனுடைய சத்தியத்திற்கு விரோதமாகவும், இயேசுவினுடைய பரலோக ராஜ்யத்தை குறித்ததான அந்த உபதேசத்திற்கு விரோதமாகும். அவர் சிந்தின சில விலையேற பெற்ற இரத்தத்தினால பாவ மன்னிப்பு உண்டு என்பதை அறிவிப்பதற்கு தடை போட்டவன் இவன், எதிர்த்து நின்றவன் இவன். கிறிஸ்தவர்களை அந்த காலகட்டத்தில் நிந்தித்தான், சீஷர்களை நிந்தித்தான். எல்லாவற்றிலும் அவன் அறிவாளி, புத்திசாலி, எனக்கு அதிகாரம் இருக்கிறது, அதிகாரத்தை பெற்றுக்கொண்டேன் என்று புறப்பட்டான். இதுதான் அநேக கிறிஸ்தவர்களையோ உபத்திரம், சீஷர்களையோ கிறிஸ்தவர்களையோ உபத்திரம் பண்ணின இவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பொறுமையோடு காத்தார், பொறுமையை காத்தார். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. இங்கதான் முற்றிலுமாக சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இவன் யார்? கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரத்தை கொடுத்தவன், அடித்தவன், கொலை செய்வதற்கு கொலைப்பாதகனாய் இருந்தவன், நிந்தித்தவன், வேதனை கொடுத்தவன், சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது என்று கங்கணம் கட்டி எல்லா விசுவாசிகளுக்கும் சீஷர்களுக்கும் விரோதமாய் எழும்பினவன், தன் அதிகாரத்தை கையில எடுத்துக்கொண்டான், புறப்பட்டான். இவன் நினைத்தான், என் கையில் அதிகாரம் இருக்கிறது, நான் புறப்பட்டு செல்லுவேன். இந்த கருமையானவிலே இவன் போட்ட திட்டத்தை கர்த்தர் தலைகீழாய் மாற்றினார் என்பதை இங்கு பார்க்கிறோம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடிதியில் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. கர்த்தருடைய நேரம் வருகிற வரையிலும் கர்த்தர் பொறுமையோடு இருந்தார். இவன் வரான் என்று எத்தனை கிறிஸ்தவர்கள், எத்தனை சபையிலே இருக்கிறவர்கள், சீஷர்கள் பயந்து இருப்பார்கள். யோசித்து பாருங்கள். இவன் வரான் என்று அறிந்ததும் பலர் விதமான இடங்களில் சென்று ஜெபம் செய்வதிலும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதிலும், ஆண்டவரை நோக்கி பார்ப்பதிலும், விண்ணப்பத்தை ஏறெடுப்பதிலும்
முழங்காலில் நிற்பதிலும் அவர்கள் தரித்திருப்பார்கள். ஏனென்றால் விசுவாசத்தில் உறுதியாயிருந்தார்கள், ஜெபத்தில் உறுதியாயிருந்தார்கள், சத்தியத்தில் உறுதியாயிருந்தார்கள். அவர்கள் மாறவில்லை. அவருடைய வாழ்க்கையில் எதுவும் மாறல. உண்மையா இருந்த பயந்து, இவனுக்கு நடுங்கி, இவன் கொலை செய்து விடுவான் என்று ஒரு பயம் இருந்தாலும் அவர்களுக்குள்ள தைரியம் இருந்தது. ஆனால் வாதாடுகிற கர்த்தர், அதான் யாத்ராகம் 14:14 பிரகாரம் சொல்லும் போது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அதாவது உன்னுடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன நிந்தனை வந்தாலும், குடும்பத்தில் என்ன நிந்தனை வந்தாலும், நீ வேலை செய்கிற இடத்தில் எந்த நிந்தனை அவமானங்கள் வந்தாலும், உன்னோடு கூட இருக்கிறவர் அவர் ஒரு நாள் நியாயாதிபதியாய் உன்னுடைய வாழ்க்கையிலே வந்து இறங்குவார். இந்த இடத்தில் பார்க்கிறோம் சடிதியில். இந்த சடிதி என்ற வார்த்தை ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டிய வார்த்தை. சடிதியிலே, உடனே. அப்பாவுக்கு நன்றா தெரியும். அவன் கையிலே அதிகாரத்தை எடுத்துக்கொண்டான். வாங்கும் போதும் அவர் பார்த்தார், எழுதும் போதும் பார்த்தார், கையில எடுத்துக்கொண்டு பிரயாணம் பண்ணினதையும் பார்த்தார். அவன் ஒரு இடம் வந்து சேருகிற வரையிலும் ஆண்டவர் பொறுமையை காத்தார். தமஸ்குக்கு சமயமாய் வந்த போது ஆண்டவர் அவனை சந்திக்க இறங்கி வந்தார். சடிதியிலே ஒரு ஒளி. இருளான வாழ்கிறவன், இருளின் அதிகாரத்தில் வாழ்கிறவன், இருளை தன் ஆடையாக கொண்டிருக்கிற பிசாசினுடைய கண்ட்ரோல்ல வாழ்கிறவன், அவனுடைய இதயமோ ஆத்மாவோ வாழ்க்கையோ இருளில் அகப்பட்டு அவன் இருளில் வாழ்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறவனுக்கு கிறிஸ்துவின் ஒளி ஒன்று தேவைப்பட்டது. அந்த ஒளி மூலமாய் சந்திக்க ஆரம்பித்தார் ஆண்டவர். பாருங்க, இவருக்கு நடந்தது ஒன்று, உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது வேறாயிருக்கலாம். உன்னுடைய உபத்திரமோ, உன்னுடைய கண்ணீரோ, மற்றவர்கள் மூலமாக உனக்கு துக்கமோ, வேதனைகளோ, கஷ்டங்களோ, அவமானங்களோ, நிந்தைகளோ, யார் உனக்கு இந்த வார்த்தையினாலே வீசி எறிந்து உங்களை துக்கப்படுத்துகிறார்களோ, அவமானப்படுத்துகிறார்களோ, நிந்திக்கின்றார்களோ, அந்த நேரத்தில் கிறிஸ்து சகித்த அந்த பொறுமை உனக்கும் எனக்கும் தேவை. ஏனென்றால் கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் எந்த நேரத்திலும் நியாயாதிபதியாய் வாதாட இறங்கி வருவார். ஆண்டவர் சடிதியிலே இவனை சந்தித்தார். இவனுடைய நிலைமை இந்த ஒளியின் மூலமாக மோசம் அடைந்தது. எப்படி அடுத்த வசனம் சொல்லுகிறது என்றால், அவன் தரையிலே விழுந்தான். அப்போது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டார். ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஒன்று ஒளியை கொடுத்தாரு, அவன் கீழே விழுந்தான். கீழே விழுந்த பிறகு ஆண்டவர் அவனோடு பேசுகிறார், சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதான் ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே நமக்கு செய்கிற உதவிகள், தொடர்கிற கிருபைகள் எல்லாம் மேலானது, எல்லாம் மேலானது. அவன் விழுந்த பிறகு ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். அந்த வார்த்தை தான் அதிகமாக நம்ம சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிற. என்ன வார்த்தை என்றால், நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்?
இவன் யாரை துன்பப்படுத்தினது? கிறிஸ்துவின் பிள்ளைகளை, கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள், கிறிஸ்துவின் ஊழிய இவன் துன்பப்படுத்தினான். ஆண்டவர் இறங்கி உடனே பேசுவது, ஆண்டவர் இவ்விதமாக பேசவில்லை. நீ ஏன் என்னுடைய பிள்ளைகளை உபத்திரப்படுத்துகிறாய் என்று கேட்கவில்லை. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ செய்கிற உபத்திரம் அது எனக்கே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவர் டைரக்டாக பேச ஆரம்பித்தார், டைரக்டாக இறங்கினார். சொல்ல போனால் டைரக்டாக அவனை அடித்தார். அதுதான் வேதத்திலிருந்து நம்ம பார்க்கக்கூடியது. இப்போ தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு நேரம் நான் ஜெபிக்கிறேன், எவ்வளவு நேரம் போராடுறேன், இந்த அவமானம் என்னை விட்டு நீங்காதா, இந்த துன்பம் என்னை விட்டு நீங்காதா, இந்த நிந்தனைகள் என்னை விட்டு நீங்காதா என்று நாம் சில நேரங்களில் தவிக்கிறோம். பிரியமானவர்கள், ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நியாயாதிபதி, உனக்காகவும் எனக்காகவும் வாதாடுகிறவர். அவர் நேரம் வரும்போது அவர் வந்து இறங்கி நிற்பார். அவர் வந்து இறங்கினால் அது போதும். ஆண்டவர் உடனே ஒளியை கொடுத்த உடனே தரையிலே விழுந்தான். இதுதான் ஆண்டவருடைய சத்தம் வந்தவுடனே அவன் தன்னை மாற்றிக்கொள்ள ஆசைப்படுகிறான். ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய சத்தம் மாறாதது, அதற்கு வல்லமை உண்டு. அது நம்மை பலப்படுத்தும், அது நம்மை காப்பாற்றும், அது நம்மை ஆதரிக்கும், அது நமக்கு உதவி செய்யும். அவருடைய வார்த்தையை வைத்து வாழ வேண்டும், அவருடைய வார்த்தைக்குள் வாழ வேண்டும், அவருடைய வார்த்தைக்குள் நிலைத்து நிற்க வேண்டும், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். இதான் கிறிஸ்தவர்களுக்கு கொடுகை. கர்த்தர் எதிர்பார்ப்பது நம்மிடத்திலிருந்து. விழுந்த உடனே அவன் வைத்து கொண்டிருந்த அதிகாரம் விழுந்தது, அவனுடைய கெட்ட சிந்தனைகள் விழுந்தது, கொடூரமான சிந்தனைகள் விழுந்தது, நிந்திக்கிற சிந்தனைகள் விழுந்தது, வேதனை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாம் அவைகள் எல்லாம் கீழே விழுந்தது. அவனோடு கீழே விழுந்தது எல்லாம். அங்கே தரையிலே அவன் விழுந்ததும் அவன் கொண்டு வந்த அந்த அதிகாரமும் கீழே விழுந்தது, அவனுடைய கொடூரமான குணமும் கீழே விழுந்தது, அவன் நிந்திப்பதும் கீழே விழுந்தது. அவன் வாயில எதை எதை பேசினானோ இங்கு சுருக்கமாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஒருவன் கொலை செய்ய துணிந்து விட்ட பிறகு அந்த கொலை வெறி அங்கே விழுந்தது. ஏனென்றால் கர்த்தர் அவனை தொட்டார், கர்த்தர் அங்கு வந்து இறங்கினான். உன் குடும்பத்துல கூட எத்தனை உபத்திரங்கள் இருந்தாலும் அங்க வந்து நிற்கிற கர்த்தர். ஒரு குடும்பம், கிறிஸ்துவ குடும்பம் ஒரு பலிப்பிடத்தை கட்டி கர்த்தரை நோக்கி பார்க்கிற அந்த குடும்பத்திற்கு என்ன உபத்திரங்கள் நிந்தைகள் வந்தாலும் கர்த்தர் இறங்கி வந்து நியாயத்தை செய்கிறவர். இவன் கேட்கிற கேள்வி என்னவென்றால், அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவன் நடுங்கி, 5ஆம் வசனம், அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாய் என்றார். எவ்வளவு அருமையாக அவனுக்கு பேசுறார் கர்த்தர் பாருங்க. நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான், நீ அதிகாரத்தை வைத்துக்கொண்டு என்னுடைய நாமத்தை அழிக்க வேண்டும் என்று புறப்படுகிறாயே, நான் தான் கர்த்தர், நான் தான் மீட்பர், நான் தான் ரட்சகர், இஸ்ரவேலை ரட்சிக்க வந்தவர், உலகத்தை ரட்சிக்க வந்தவர், உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்க வந்தவர், உலகத்தின்
அடிமதனத்தை தலைகீழாய் மாற்றி பிசாசு சிலுவையிலே கொல்லுவதற்காக வந்த கிறிஸ்து நான். இந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமையை அவன் புரிந்து கொண்டான். இந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமை அவன் புரிந்து கொண்டதற்கு காரணம் கர்த்தர் கரெக்டாக அவனுக்கு பேசினார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்பா இங்கதான் பெயரை உச்சரிக்கிறார். இயேசுவின் நாமத்தை அழிக்க வேண்டும் என்று உன் கையிலே அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு போனாயே, அந்த அதிகாரத்தை கீழே விழுவதற்கு என்னுடைய ஒளியை கொடுத்து என் தரையிலே விழுகிற அளவுக்கு என்னுடைய வல்லமை உனக்குள்ளே புறப்பட்டது என்ற அர்த்தம் அது. இந்த வார்த்தை ஆண்டவர் பேசித்த பிறகு அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? ஆண்டவருடைய வழிக்கு வந்து விட்டான். நம்முடைய வைராக்கங்களோ, நம்முடைய கடினமாய் சிந்திக்கின்றதோ, கேவலமாய் சிந்திக்கிறதோ, வேதனையோடு சிந்திக்கிறதோ, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கட்டளை உடைத்து தன் இஷ்டம் போல வாழ புறப்படும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை எச்சரிக்கிறதல்லவா, ஒரு மனிதனை மனம் மாற்ற வந்த கிறிஸ்து அவர். இவனுடைய எல்லாவற்றையும் விடுவிக்கிற கர்த்தராய் இறங்கி வந்தார். அதே போல நம்முடைய வீட்டிலே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தின் நடுவில் இறங்கி வந்து அற்புதத்தை செய்கிற கர்த்தர் அவர். உனக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசுகளை, பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடிய வல்லமுள்ளவர். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அந்த பெரியவரை தொழுது கொள்ளுகிற நாம், அவரை ஆராதிக்கிற நாம், ஆண்டவர் தொட்ட பிறகு நடுங்கினான், திகைத்தான். பயமில்லாதபடி பயணத்தை துவங்கினவன் இந்த நேரத்தில் ஆண்டவர் தொட்ட பிறகு அவன் நடுக்கமும் திகைப்பும் அவனுக்குள் பிரவேசித்து விட்டது. நடுங்கி அவன் பேசுகிறது என்னென்றால், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? நான் என்ன செய்யணும்? என் சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. என்னுடைய அதிகாரம் எனக்கு தேவையில்லை. என்னுடைய படிப்பு எனக்கு தேவையில்லை. என்னுடைய மூர்க்க குணம் எனக்கு தேவையில்லை. நிந்திக்கிற குணம் எனக்கு தேவையில்லை. மற்றவர்களை துன்புறுத்துற கேரக்டர் எனக்கு தேவையில்லை. மற்றவர்களை அடிப்பது எனக்கு தேவையில்லை. மற்றவர்களை கொலைவெறியிலான சிந்திப்பது எனக்கு தேவையில்லை. ஆனால் நீர் பேசிய பிறகு என் மனம் மாறிவிட்டது. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு? ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்படைக்கிற ஒரு மனிதனாக மாற்றப்பட்டபடினாலே அவருடைய பெயர் பவுல் என்று நாம் நிருபங்களில் பார்க்கிறோம். அவர் எழுதியிருக்கிற நிருபங்களில் எல்லாம் அப்போஸ்தலர் பவுல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்திற்காக அன்றைக்கு அர்ப்பணித்த அவர், அவருடைய வாழ்க்கையில் எத்தனை நிந்தை, துன்பங்கள், அவமானங்கள், பிரிவினைகள், பசிகள், பணமில்லாமை, துன்பமோ துயரோ கண்ணீரோ எது வந்தாலும் ஊழியத்தை விட்டு விலகாதபடி, கிறிஸ்துவின் நாமத்தை விட்டு விலகாதபடி, கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை விட்டு விலகாதபடி உறுதியாய் கர்த்தரை பற்றி கொண்ட ஒரு தேவதாசன், உறுதியாய் தேவனுடைய ராஜ்யத்தை
கட்டி எழுப்பின தேவனுடைய தாசன். அநேக சபைகளை உருவாக்கி கிறிஸ்துவுக்காக சபைகளை கட்டி எழுப்பின ஒரு தேவனுடைய தாசன். எனக்கு அருமையானவில்லை, இதன் மூலமாக நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், தன்னுடைய சித்தம், தன்னுடைய நினைவுகள், தன்னுடைய வழிகள், நான் இதைத்தான் செய்வேன் அதைத்தான் செய்வேன் என்று பிடிவாதத்தோடு இருப்பது எல்லாம் நம் வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவையெல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டு மீட்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவுக்காக எழும்பி பிரகாசிக்க எழுந்து கொள்ள வேண்டும். இவர் பட்ட உபத்திரங்கள் எத்தனை, இவர் பட்ட துன்பங்கள் எத்தனை, இவர் பட்ட எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள் இந்த ஊழியத்திலே இவருக்கு வந்தது. எத்தனை சிறைசாலைகளை பார்த்தவர் இவர். சிறைசாலையிலே அடி வாங்கினவர். கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் அவர் சகித்து, கிறிஸ்துவுக்காக உபத்திரங்களின் மத்தியில் கடந்து சென்று கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு தேவனுடைய தாசனாய் அப்போஸ்தலராய் மாறினார். அன்றைக்கு அவரை மாற்றின கர்த்தர் இன்றைக்கு உன் குடும்பத்தையும் உன்னையும் உன் வாழ்க்கையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். பிடிவாதம் வேண்டாம். கிறிஸ்தவர்கள் நாம் மற்றவர்களை நிந்திக்கிறதை விட்டுவிட வேண்டும். மற்றவர்களுக்கு தீமை செய்வதை விட்டுவிட வேண்டும். மற்றவர்களோடு நியாயத்திற்காக வாதாடுவதை விட்டுவிட வேண்டும். அன்பு சகலத்தையும் மூடும். அன்பு சகல பாவத்தையும் மன்னிக்கும். கிறிஸ்து நம்முடைய சகல பாவத்தையும் மன்னித்து கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமும் பாவத்தை அகற்றி விட்டார். நீ நான் அசுத்தவான் அல்ல, பசுத்தவான், நீ நீதிமான் என்ற தகுதிக்கு வந்தடைந்து விட்டோம். அவருடைய சுவிசேஷம் நம்மை மாற்றினது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாக. எனக்கு அருமையானவில்லை, இந்த மாலை நேரத்திலே இந்த கேட்ட சத்தியம் உன் வாழ்க்கையில கர்த்தருக்கென்று சித்தத்தை வைத்திருக்கிறார். அந்த சித்தம் நிறைவேறுகிற வரையிலும் பொறுமையை கையாள வேண்டும். அவருடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்முறையில் கொண்டு வருகிற வரையிலும் முழங்கால் நின்று போராடி ஜெபிக்கிற ஒரு விசுவாசியாய் இருக்க வேண்டும். உனக்காக வாதாடுகிற கர்த்தராய் வருவார். உன் விரோதிகளை உனக்கு சாதகமாய் கொண்டு வந்து நிறுத்துவார். ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் ஓடி போவார்கள். கிறிஸ்துவின் பக்கமாய் இருக்கும் பொழுது உபத்திரமோ துன்பமோ கவலையோ வேதனையோ எதுவோ இந்த உலகத்தில் என்னை மேற்கொள்ளாது. நான் அவருடைய பிள்ளை. எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு, எல்லாவற்றையும் ஜெயம் கொள்வதற்கு, எல்லாவற்றையும் வெற்றிகரமாய் முடிப்பதற்கு கிறிஸ்து என்னோடு பயணம் செய்கிறார். அவருடைய வார்த்தையை வைத்து வாழப் போகிறேன், ஜெபிக்க போகிறேன், உறுதியாய் ஜெபத்தில் இருப்பேன், உறுதியாய் அவருடைய வசனத்தில் நிலைத்து நிற்பேன். இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவை. உபத்திரங்களை பார்த்து பின்வாங்கி போகாது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய சமூகம் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து கொள்ளட்டும். அவருடைய வார்த்தையை வைத்து வாழும் போது அவருடைய வார்த்தை நம்மை காப்பாற்றும். இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமீன் ஆமீன். நாங்கள் ஒரு பாடல் ஒன்று பாடுவோம். பயமில்லை பயமில்லை பயமில்லை, இயேசு என்னோடு இருப்பதால். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான வார்த்தைகளை கூடாக வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் அதே வேளையிலே மறு ஒலிபரப்பிலே ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவரும் கர்த்தரண்டை திரும்பத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே
உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தரை சித்தமானால் நாங்கள் திரும்பவுமாக புதன்கிழமை இதே நேரம் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் இந்த வார்த்தைகளையும் உங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பவுமாக புதன்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். God bless you. ஓகே, தேங்க்யூ பிரதர். காட் ஆமென். பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆமென். தேங்க்யூ. ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெனியேல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவேல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கிறோம். மறு உலகத்திலும் செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் கர்த்தரண்டை திரும்பத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நன்றிகளை கூறி விடைபெறுவோம். ஆமென். God bless you, பாஸ்டர். ஆமென். ஆமென். தேங்க்யூ பிரதர். காட் ஆமென். பிளஸ் யூ. அருமையானவர்களே,